மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம் நமது திருவழிபாட்டு காலத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இஸ்ராயேல் மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவருடைய சீடர்கள் அப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டு விண்ணை நோக்கி வாழ வேண்டுமென்று நமக்கு நினைவுபடுத்துகின்ற அற்புதமான ஒரு காலம் தவக்காலம். 40 நாட்கள் என்று திருச்சபை நமக்கு இந்த ஒப்பில்லாத ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. இந்த நாட்களில் நாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், எப்படி அதற்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்படி உண்மையான சீடராக, முழுமையான சீடராக வாழ வேண்டும் என்று திருச்சபை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த 40 நாட்களின் முக்கியத்துவத்தை பற்றி முதலில் சற்று கேட்போம். விவிலியத்தில் இந்த 40 நாட்களை குறித்து பல இடங்களில் பார்க்குறோம். மிக குறிப்பாக மோசே 40 நாட்கள் சீனாய் மலை ஏறி அங்கே இறைவனோடு உறவாடி திருச்சட்டத்தை, அதாவது 10 கட்டளையை பெற்றதாக பார்க்கிறோம். அதுபோல் இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் அந்த பாலைவனத்திலே பயணம் செய்திருக்கிறார்கள். பாலைவனத்தில் பயணம் செய்துதான் வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே உள்ளே நுழைந்தார்கள். அதுபோல இயேசுனுடைய வாழ்க்கையிலும் 40 நாட்கள் நோன்பு இருந்தார். அந்த நோன்பினுடைய தேவையை வலியுறுத்துவது மட்டுமல்ல, ஒரு இறை அனுபவத்திற்கான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த 40 என்பது 4 என்பதனுடைய பொருள். இந்த 4 என்பது உலகத்தின் 4 மூலையும் சுட்டி காட்டுவது. அந்த அனுபவம் இறைவனை அடைவதற்கான ஒரு வழிமுறையாக பார்க்கப்படுகிறது. அது தவக்காலம் என்கிற வார்த்தை இந்த இங்கிலீஷில் வந்து லென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு வந்து லத்தீன் மொழியில் நம்ம பார்க்கும் பொழுது ஸ்ப்ரிங் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கரெக்டாக இந்த மேலை நாடுகளில் இந்த காலகட்டத்தில் தான் வந்து நிலத்தை உழுது பண்படுத்தி விதைக்க புறப்பட்டு போவார்கள். அதில் நம்முடைய திருவழிபாட்டில் அது வந்து உள்ளத்தை உழுது பண்படுத்தி ஆணுடைய வார்த்தை விதைத்து பலன் தரும் காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வார்த்தையாகத்தான் லென்ட் என்று அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது நான் ஒரு எளிய கருத்தை நம்ம சொல்லலாம். அதனால தான் இந்த தவக்காலத்தை அருளின் காலம் சொல்கிறோம். ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கான ஒரு அழைப்பின் காலம். ஏன் அருளின் காலம்? எல்லா மனிதருமே பாவத்தின் சூழலில் வாழ்கிறோம். அதுபோல் பாவத்தின் இயல்பு கொண்டவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய அருள் அன்றி யாரும் மீட்பு பெற முடியாது. அதனால தான் இந்த அருளை பற்றி நினைத்து பார்த்து, கடவுள் தனிப்பட்ட விதத்தில் அருள் தந்திருக்கிறார், சமூக உறவிலே அருள் தந்திருக்கிறார். இந்த அருளால் அன்றி யாரும் மீட்படைய முடியாது. நம்முடைய சொந்த முயற்சி இருக்கலாம், ஆனாலும் இந்த சொந்த முயற்சி கடவுளுக்கு உகந்த முயற்சியாக இருக்கணும். இப்போ இந்த அருளின் காலத்தை விவிலியம் பல இடங்களில் சொல்லுது. நமக்கு அதை பற்றிய குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. எல்லா காலங்களையும் விட இந்த தவக்காலத்தில் கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள் நெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப பர்சனலாகவும் இதயத்தோடு இதயமாக நம்மை ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம ஓசை நூலில் வாசிப்போம் 2:14, நான் அவளை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்திற்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளோடு பேசுவேன். தொடர்ந்து நம்ம வாசிப்போம், இஸ்ராயேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நீதியிலும் நேர்மையிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். எசாயா இறைவாக்கினர் 55:6 சொல்லுவார், ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அதாவது இந்த அருளின் காலத்தை, ஆண்டவரிடம் திரும்பி வரக்கூடிய காலத்தை மிக அற்புதமாக இந்த தவக்காலம் தாய் திருச்சபை நமக்கு தந்திருக்கு. யோவேல் இறைவாக்கினர் கூட அழகான ஒரு வார்த்தை சொல்வார், இப்போதாவது உண்ணான் நோன்பிருந்து அழுது முழு உள்ளத்தோடு நம்மிடம் திரும்பி வாருங்கள். தவக்காலம் அருளின் காலம். எப்படிப்பட்ட அருளின் காலம்? இறைவனை நோக்கி நம் முகத்தை திருப்பி இறைவனுடைய அருளின் பாதைக்கு நம்மை
உட்படுத்திக் கொள்கிற ஒரு அழகான காலம் என்று சொன்னால் அது துளியும் மிக கிடையாது. அதில் யோபேல் சொல்வார், முழு உள்ளத்தோட, வித் ஃபுல் ஹார்ட், முழு உள்ளத்தோடு. திருப்பாடலிருந்து நம்ம கூட அடிக்கடி கேட்குறோம் இல்லையா, தொடக்க ஜெபமாக நமக்கு முக்கியமாக அந்த திருப்புகழ் மாலையில் இருக்குது. இன்று நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்பீர்களாகில் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அதற்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல more attentive listening to the word of God during the season of Lent. இந்த தவக்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சரி வார நாட்களிலும் சரி வாசிக்கப்படுகின்ற வாசகங்களை ஆழ்ந்து கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதே போல் திருப்புகழ் மாலை ஜெபிக்கின்ற குருக்களும் சரி துறவரத்தாரும் சரி, ஏன் பொதுநிலையினரும் அதை ஜெபிக்க அழைக்கப்படுகிறார்கள். எல்லாருமே இந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளால் உள்ளம் தொடப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான மனமாற்றம். அதனால் இவ்வளவு நாள் பைபிள் படிக்காதவர்கள், கேட்காதவர்கள், அதை பற்றி ஒரு அக்கறை காட்டாதவர்கள் கூட இந்த 40 நாளாவது பைபிளை ஒரு முறை முழுவதுமாக படிப்பது அல்லது பகுதியையாவது படிப்பது இந்த நாட்களுடைய மிக மிக பயன்பாட்டுக்கு மிக மிக நன்றாக உதவும். ஓசே நூலில் 12:6 நீங்கள் சொன்னதையே அழகாக நம்ம வாசிப்போம். இஸ்ராயலே, உன் கடவுளிடம் திரும்பி வா, இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி, எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு. யோவேல் இறைவாக்கு நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், திரும்பி வாருங்கள்னு சொல்லி சொன்னேன். அந்த திரும்பி வாருங்கள் வந்து இந்த எபிரேய மொழியில் வந்து சூப் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சூப் என்று சொல்வார்கள், சாப் அல்லது சூப்பு. சூப்னா திரும்பி வர்றது. அதுதான் இந்த கிரேக்க மொழியில் நம்ம பார்க்கும் பொழுது மெட்டனோயா என்கிற அந்த சொல்ல இருக்குது. அதுக்கு நீங்கள் அழகான விளக்கங்கள் சொல்வீர்கள். நல்ல அழகான ஒரு வார்த்தை, திரும்பி வர்றது, ஆண்டவர் நோக்கி திரும்பி வர்றது. எதுக்காக நம்ம திரும்பி வரணும்? கடவுளுடைய அருளை நினைச்சு திரும்பி வரணும். அதுக்கு யோவேல் அழகாக சொல்லுவார், உங்கள் உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், உள்ளங்களை கிழித்து கொண்டு, இதயத்தை கிழித்து கொண்டு திரும்பி வாங்க. அப்போ வந்து இந்த திரும்பி வர்றது வந்து இன்டீரியராக உள்ளார்ந்த மனமாற்றமாக இருக்கிறது இந்த யோவேல் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். ஒரு சிலர் வந்து மாலை போடுவாங்க, காவி உடுத்துவாங்க, செருப்பு போட மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க. சில இன்னும் கொஞ்சம் பேர் பெண்கள் கூட தவ முயற்சிகளாக வந்து தலையில் சூடிக்கலாமல், சில பொட்டு கூட வைக்காமல் அந்த தவத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவாங்க. இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு உள்ளார்ந்த மனமாற்றம் மிகுந்த ஒரு திரும்புதலை ஆண்டுக்கிறது. அதுதான் வந்து நற்செய்தியும் சரி வழிபாடுகளும் சரி இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இதைத்தான் நாம் மனத்திலே கொள்ள வேண்டும். ஏதோ தவறான வழி, சாத்தானுடைய வழி, தவறு என்று தெரிகிறது, ஆண்டவருடைய வார்த்தையால் உணர்த்தப்படுகிறோம். உடனே திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்புவது, ஆண்டவருடைய வழியிலே பயணிப்பது. இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காலத்தில் சிறப்பான விதத்தில் நம்மையே நாம் சோதித்து பார்த்து எந்த வழியிலே போகிறோம், சரியான வழியா என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எரேமியா நூலில் 4:1 நீங்கள் சொன்னது அப்படியே சொல்கிறாரு. இஸ்ராயலே, திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னிலையிலிருந்து அலைந்து திரிய மாட்டாய், அங்கேயும் இங்கேயும் அலைய மாட்டேன். அதனால வந்து கம் பேக் டு மீ, என்னிடம் திரும்பி வாருங்கள். யோவான் திருவெளிப்பாட்டில் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டின் வெளிப்பாடாக 7 சபைகளுக்கு எழுதுகிறார். அப்படி 7 சபைகளுக்கு எழுதும்போது ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய நிறைகளையும் குறைகளையும் எழுதுகிறார். அதில் குறைகளை சொல்லும்போது 2வது அதிகாரத்தில் எபேசுக்கு என்று சொல்லப்படக்கூடிய திருச்சபைக்கு எழுதப்பட்ட அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய குறைபாடை 2:4 சொல்கிறார். உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார், மனமாறு. அதனால தான் இது மனமாற்றத்தின் காலம். முன்பிருந்த அந்த அன்பையும் முன்பிருந்த அருளையும் முன்பிருந்த இறைவனோடு கொண்டிருந்த அந்த நல்ல உறவையும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கான அழைப்பின் காலம். இது சர்தை சபைக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இது அந்த வார்த்தை அழகான வருது. நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், இவற்றை கடைபிடி, அவற்றை கடைபிடி, மனமாறு, விழிப்பாயிரு, இல்லையே நான் திருடனை போல் வருவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப மனமாறு, விழிப்பாயிருந்து மனமாறுங்கன்றதை அழுத்தம் திருத்தமாக அடிக்கோடிட்டு சொல்றார். நீங்கள் வாசித்த அதே பகுதியில் தொடக்கத்தில் இருந்த அன்பு உன்னிடம் இல்லை,
இப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய சீடராகும் தொடக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக சில பேர் செயல்படுகிறார்கள், கால ஓட்டத்தில் மனம் தளர்ந்து விடுகிறார்கள். என்ன இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோசனம் என்று மீண்டும் உன்னுடைய தொடக்க நிலை அன்புக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையில் ஒரு பெரிய அழைப்பு தான். ஏன்னா இன்னைக்கு குறுபடத்துக்கு உள்ளே வந்த போது இருந்த அந்த ஆர்வம் ஒருவேளை காலப்போக்குள்ள பல்வேறு சூழலில் மாறி இருக்கும். திருமணம் முடித்து ஒன்றா கணவன் மனைவியாக வந்தபோது இருந்த அன்பினுடைய நிலை காலம் செல்ல செல்ல பக்கத்து அழகாக சொல்லுவாங்க பழமொழி, கிட்ட இருந்தால் முட்டைப்பாக. அதுபோல் இப்போ குறைகளை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மனநிலை வந்திருக்கும். அதனால தான் மீண்டும் மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஒரு காலம் இந்த தவ காலம். அதைத்தான் அன்பை மீண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஆக்கத்தை மீண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஊக்கத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சர்தை திருச்சபையை பற்றி சொன்னீங்க, அதுல இன்னொரு பகுதி தொடர்ந்து வருகிறது. நீ வந்து விழித்தெழ வேண்டும், இன்டைரக்டா நீ தூங்குகிறாய், விழிப்பாய் இருக்க வேண்டும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, கடவுள் நம்முடைய கொடுத்த உயிருக்கு ஏற்ப நம்ம வந்து ஏதாவது பலன் தர வேண்டும். இந்த தவ காலத்துல யாருக்காவது 4 பேருக்காவது நம்ம பிரயோசனமாக வாழ்கிறோமா? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நீ உண்மையாகவே மிக மிக அட்ராக்டிவாக சாமிங்காக இருக்கணும்னா ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள், அதை விட அதிகமாக யாருக்காவது ஒன்று நல்லது செய்து கொண்டே இரு. தூங்காதே, விழித்தெழு, செயல்படு, உன்னையே ஆண்டவருக்கு கொடு, ஆண்டவரின் சாயலாக உள்ள மற்றவர்களுக்கு கொடு. அதற்கும் இந்த காலம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு தான். எரேமியா உள்ள இறைவாக்கினர் 2:13 நம்ம வந்து அழகாக வாசிப்போம். என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். 2 தீச்செயல்கள். ஒன்று, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். கடவுளை புறக்கணித்து வாழ்கின்ற வாழ்க்கை நிறைய பெருகிட்டே போகுது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குறோம், முன்னிலைப்படுத்துகிறோம் என்பது. 2வது, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஒரு பக்கம் கடவுளை நாம் பற்றி கொள்ளவில்லை, கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, கடவுள் விரும்புகின்ற காரியங்களை நம்ம செய்கிறதில்ல. 2வது, உண்மையிலேயே எது நமக்கு வந்து உண்மையான மகிழ்ச்சியை தருகின்றதோ அதை நம்ம செய்கிறதில்லை, உண்மையான திருப்தியை தருகின்றதோ அதை செய்கிறதில்லை. எது உண்மையானதோ அதை நாம் செய்வதில்லை, எது சரியோ எது முறையோ அதை நாம் செய்வதில்லை. அதனால தான் இந்த சூழ்நிலைகளில் நம்ம கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய அழைப்பு. பெரும்பாலும் ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது, ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. இப்போ அந்த பகுதியில் சொல்லியிருக்க மாதிரி ஓகே, சாத்தானின் வழிமுறைகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கிற ஒரு கூட்டம், ஆண்டவரை மட்டுமே பின்பற்றுகிற ஒரு கூட்டம். அப்படி இருப்பதை விட மெஜாரிட்டி நிறைய பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் இந்த லவதோக்கிய சபை மாதிரி தான். ஒரு பக்கம் ஆண்டவரும் வேணும், இன்னொரு பக்கம் உலகமும் வேண்டும், உலகு சார்ந்த விழுமியங்களும் வேண்டும், நற்செய்தி சார்ந்த விழுமியங்களும் வேண்டும். அப்படி 2ஐயும் தேர்ந்து கொள்வது. அதற்குத்தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தட்பமாகவும் இல்லை வெப்பமாகவும் இல்லை, வெதுவெதுப்பாக இருக்கிறாய், உன்னை என் வாயிலிருந்து கக்கி விடுவேன். நிறைய பேர் பாஸ் மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து முழுமையா உன்னை நீ எனக்கு கொடு என்று கேட்கிறார். இதில் எல்லா அந்த 7 சபைகளுக்குமே மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செயல்களை நான் அறிவேன், உன் செயல்களை நான் அறிவேன். இன்னைக்கு இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், உன் செயல்களை நான் அறிவேன். உலகம் வேண்டுமானால், உன் நண்பர்கள் வேண்டுமானால் நீ நல்லவன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம், நீ யார் என்று நான் அறிவேன். இப்போ இந்த தவ காலத்தில் நம்முடைய தாய் திருச்சபையும் மிக முக்கியமான 3 காரியங்களை சொல்லுது. 3 முக்கியமான காரியங்களை, அதாவது தர்மம், ஜெபம், நோன்பு பற்றி சொல்லுது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அதனுடைய மனநிலை. இஸ்ரேல் மக்கள் பார்த்தோம்னா அவங்க மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறாங்க. நீதித்தலைவர் நூலில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், ஆனால் கடவுளோட பார்வையில் அவர்கள் தீயதனப்பட்டதை செய்தார்கள், எனவே அடிமையாயிட்டாங்க. அப்போ இந்த அடிமையாகாமல் இருக்கிறதுக்கான இந்த 3 முக்கியமான புண்ணியங்கள், அதுவும் இந்த ஜெபம், நோன்பிருத்தல், தர்ம காரியங்களில் ஈடுபடுது. இது 3ம் யூத வழிமுறைகளிலிருந்து வருகின்ற ஒரு பாரம்பரியமான செயல்பாடுகள். இந்த அதான் ஒரு அறிஞர் சொல்லும்போது சொல்லுவார்,
தீஸ் 3 are 3 pillars of Jewish piety. யூத மதத்தினுடைய பக்தி முயற்சியின் 3 தலையாய தூண்கள் போல் இருக்கிறது. நம்ம அதுவும் கிறிஸ்துவ வழிமுறையும் அதை அப்படியே பின்பற்றுறது. இந்த 3ஐயும் ஜெபம், நோன்பிருத்தல், தர்மக்கரம் இடுவது, இதை 3ஐயும் அர்த்தத்தோடும் ஆழ்ந்த பொருள் உணர்வோடு நம்ம செஞ்சோம்னாவே தவக்காலம் மிகுந்த அர்த்தமுடையதாக பொருள் உள்ளதாக மாறுனதில் துளியும் மிகை கிடையாது. யூத பாரம்பரியத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யூதர்கள் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். குறிப்பாக காலையில் 9 மணிக்கு, மதிய நேரத்தில் 3 மணிக்கு அவர்கள் ரெகுலராக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க எங்கே இருந்தாலையும் எல்லா வேலைகளையும் விட்டு ஜெபிக்கிற ஒரு தாகம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதனுடைய நோக்கம் வெவ்வேறு கூட இருக்கலாம். ஒரு சிலர்லாம் குறிப்பாக மக்கள் கூடுகின்ற இடம், மற்ற இடங்கள்லாம் மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கரங்களை உயர்த்தியோ மற்றபடி வெளிப்புற தோற்றத்தை காட்டுவதற்காக ஜெபிக்கின்ற சூழலும் இருக்கின்றது. ஆனால் இந்த தவக்காலத்தில் நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நெருங்கிய உறவை அனுபவிக்கின்ற காலமாக மாற்றிக்கொள்வது ஜெபத்தின் மூலமாக தான் செய்ய முடியும். இன்னும் கூட நிறைய பேர் எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெபம்னா கர்த்தர் கற்பித்த ஜெபம் அல்லது அருள்நேர்ந்த மரியே ஜெபம், இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஜெபம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் தந்தை அலாஷியஸ் சேவியர், என்னுடைய விவிலிய பேராசிரியர், எனக்கு அறிமுகப்படுத்தினார். கர்தினால் மார்த்தினியினுடைய புத்தகங்களை எல்லாம் அவர் அறிமுகப்படுத்தும் போது அதில் அபிரகாமினுடைய ஜெபத்தை பற்றி சொல்லும்போது 3 விதமான ஜெபங்கள் அபிரகாமினுடைய வாழ்க்கையில். அபிரகாமினுடைய நம்பிக்கையின் தந்தைன்னு மட்டும்தான் சொல்லுவோம். 3 விதமான ஜெபங்கள் அபிரகாமினுடைய வாழ்க்கையில். ஜெபத்தின் தந்தை கூட என்று அவர் குறிப்பிடும்போது சொல்வார். இன்னும் அபிரகாம் என்ன செய்கிறார்? கடவுள் கூப்பிடுகிறார், இதோ நான் இருக்கிறேன் என்று எப்போது பார்த்தாலும் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார். ப்ரேயர் ஆஃப் லிசனிங், கடவுள் பேசுவதை கேட்பது. நம்ம எப்போ பார்த்தாலும் நாமே பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதிகமாக. கடவுள் பேசுவதை கேட்பது ஒரு பெரிய ஜெபம். 2வது, இன்னும் எனக்கு குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னேன், ஒரு பெரிய நாட்டை கொடுக்குறேன்னு சொன்னேன், ஒன்றும் நடக்கிற மாதிரியே தெரியலையே, புலம்புவது ஜெபம். எல்லாருக்குமே புலம்பு தெரியும். there is a conflict between promise and fulfillment. நீ வாக்களித்தது ஒன்று, இன்னும் நிறைவேறல, இன்னும் ஆண்டவரே பேசாமல் இருக்கிற, ஆண்டவர் இயேசுவே சிலுவையில் அதுதானே செஞ்சார். எல்லாருக்கும் புலம்ப தெரியும் தானே. அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு ஜெபிக்கவும் தெரியும். அப்புறம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? கேட்க தெரியும். அபிரகாம் கேட்குறார், அதே போல் தான் சோதோம் கொமோரா பட்டணம் தன்னுடைய உறவினருக்காக அழியக்கூடாது என்பதில் அக்கறையோடு 50லேருந்து 45க்கு, 45லேருந்து 40க்கு, 40லேருந்து 30, 30லேருந்து 20, 20லேருந்து 10க்கு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி, இப்படி நீதிமான் இருந்தாவது காப்பாற்று, இப்படி வேண்டுதல் ஜெபம், பரிந்து பேசி வேண்டுகிற ஜெபம். இந்த ஜெபம்லாம் எல்லாருமே செய்ய முடியும். அதாவது தவக்காலத்தில் நம்ம நிறைய அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி கொள்ளாமல் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும், சின்ன காரியம் தான், கொஞ்சம் நேரம் தான், அதை முழு மனதோடு யோவேல் சொல்கிற மாதிரி முழு உள்ளத்தோடு நல்லபடியாக செய்யும் பொழுது என்னுடைய அர்த்தம் அதிகமாகுது. எனக்கு இன்னொரு சின்ன ஒரு எளிமையான ஒரு கருத்து, அதாவது தவக்காலத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், உறவாடுறோம், இறைவனோட ஒன்றிச்சு இருக்கிறோம். அது இன்னொன்று அந்த இயேசுனுடைய அப்பா அனுபவத்தை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னம்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். இயேசு தந்தை ஜெபிக்கும் பொழுது இவ்வாறு ஜெபியுங்கள் எங்கள் தந்தாய் அப்படி சொன்னார். அந்த தந்தாய் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலையும் சொல்லலாம், அரமாய்க்கு மொழியிலையும் சொல்லலாம். எபிரேய மொழியில் ஆவ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அரமாய்க்கு மொழியில் அவ்வா, அப்பா என்ற வார்த்தை. ஒருவேளை இயேசு லிட்ரலாக மனப்பாடமாக வாய்ப்பாடாக சொல்லுன்னு சொல்லியிருந்தாக்க ஆவுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா பார்த்து பாவா, நைனா, டாடா, டேடி அப்படின்னு கொஞ்சம் பேசுகிற மாதிரி அப்பான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறார். எதை சொல்கிறேன்னா, ஒரு அந்யோன்யமாக பாசத்தோடு இருங்க. ஜெபத்தை ஒரு வாய்ப்பாடாவோ ஒரு மனமான ஒரு இதாக இல்லாமல், ஒரு வாடிக்காவோ வேடிக்கையோ இல்லாமல் ரொம்ப பர்சனலாக இண்டிவிஜுவலாக சாமியோட ஒன்றிச்சு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த தவக்காலத்தில் நம்ம செய்கின்ற ஜெப முயற்சிகளில் எல்லா ஜெபமொழியிலும் பங்கேற்போம். முழு உள்ளத்தோட அந்த கடவுளுடைய பர்சனலான அந்த ஒரு அழகான ஒரு தொடுதலை உணர்ந்து வாழ்ந்தோம்னாக்க ஒரு அற்புதமான தவக்காலமாக மாறும். இந்த ஜெப வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம். குறிப்பாக நம்ம இப்போ விடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், நற்கருணை மைய வாழ்வு நமக்கு இருக்கணும். திருப்பலியில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பங்கு பெற்றவர்கள் எல்லாம் வார நாட்கள் ஒரு நாளாவது பங்கு பெற வேண்டும். நற்கருணை பற்றி திருச்சபை நமக்கு சொல்வது,
எல்லாரும் அதில் பக்தியோடு பங்கு பெற வேண்டும், தகுதியோடு ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும், அந்த நற்கருணையில் இருக்கிற நம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இதை இந்த நாட்களில் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடு சேர்ந்து ஒப்புரவு அருட்சாதனம், இந்த இரண்டாவது அந்த அருட்சாதனம், ஒப்புரவு அருட்சாதனத்தை எல்லாரும் பங்கு கொண்டு வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இந்த தவக்காலத்தில் இன்னொரு சிறப்பான பக்தி முயற்சி சிலுவை பாதை. அதுவும் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து ஆண்டவருடைய வழியில் நாமும் நடக்க சக்தி பெற்று, இதெல்லாம் இப்படி எத்தனையோ பக்தி முயற்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால் இந்த ஜெப வாழ்வில் ஒரு புதுமை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மறுமலர்ச்சி இருக்கும் வழியாக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த தவக்காலத்தில் இரண்டாவது அந்த ஃபாதர் சொன்னது மாதிரி ஒரு முக்கிய தூணாக இருப்பது தவம், பெனன்ஸ், நோன்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். பெரும்பாலும் யூதர்கள் எதற்கு நோன்பு இருந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். அதாவது ஒரு துக்கமான நிகழ்ச்சி என்றால் அவர்கள் நோன்பிருப்பார்கள், தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொள்வார்கள், தலைமையில சாம்பலை போட்டுட்டு புலம்பி அழுவார்கள். ஏன்னா ஒன்று இழந்து விட்டோம், அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றது. அதுபோல இந்த பழக்கமானது சமூக பழக்கமானது காலப்போக்கில் ஒரு சமய பழக்கமாக உருவாச்சு. அதான் செமித்திய மரபில் பார்க்குறோம். செமித்திய மரபில் பார்க்குற போது அவர்கள் நோன்பு இருந்தார்கள். எதற்கென்றால் பாவத்துக்கு பரிகாரமாக, மனமாற்றத்துக்கு. அது நம்ம யோனா புத்தகத்தில் அழகாக பார்க்குறோம். இறைவாக்கு சொன்ன உடனே அதை கேட்டவுடன் மக்கள் நோன்பு இருக்கிறார்கள். அதை கேட்டு மக்கள் மட்டும் இல்லை, பெரியோர் முதல் சிறியோர் வரை, ஆடு மாடு கூட அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஆடு மாடு கூட என நோன்பு இருக்கிறது. இதை கேட்டு மன்னனும் நோன்பு இருக்கிறான். இந்த நோன்பு என்பது நீங்க உணவு இல்லாம இருக்கிறதில்ல, அந்த உணவை பகிரணும். உணவை பகிர்ந்துக்கிறணும். உடைகளை கிழித்துக் கொள்ளாமல் உள்ளங்களை கிழித்துக் கொள்ளுங்கள், அங்கு ஏழைகளுக்கு இடம் கொடுங்க. அந்த வெளிவேடத்தை பத்தி சொல்லும் பொழுது மத்திய நற்செய்தியில் நீங்க சொன்னது மழைப்பொழு சொல்லும் பொழுது, நோன்பு இருக்கும் பொழுது முகத்தை விகாரப்படுத்துகிறீங்க, தலைக்கு எண்ணெய் போடுறது இல்லை, நோன்பு இருக்கிறத மக்கள் முடி காட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த யூதர்கள் வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு இருந்தாங்க, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் 2 நாட்கள் நோன்பு இருந்தாங்க. இந்த 2 நாளுமே மார்க்கெட் டே, சந்தை கூடும் நாட்கள். இப்போ இந்த நோன்பு இருக்கிற நேரத்தில் சந்தைக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ தலை வாராமல் பரட்ட தலையோட முகத்தை விகாரப்படுத்திட்டு நானும் நோன்புக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகிறவங்க பார்க்குறவங்களுக்குலாம் அது ஒரு வேடிக்கை அடையாளமான செயலாக தான் இருக்கும், அடையாளமான செயலாக இருக்கும் இல்லையே. அதான் ஏசு சொல்கிறாரு, நோன்பு இருக்கும் பொழுது மறைவாக இருக்கணும் தந்தை உங்களுடைய நோன்பை கண்டு கடவுள் உங்களுக்கு பிரதிபலன் கொடுக்கணும், தலை எண்ணெய் பூசுங்க, முகத்தை விகாரப்படுத்திக்காதீங்க, அன்பாக இருங்க. அதுவும் நீங்கள் ஏசாயா இறைவாக்கு சொன்னது போல் ரொம்ப வெளிவேடத்தை தாண்டிய நீதிக்கான செயல்களில் ஈடுபடுவது, ஏழைகளுக்கு உதவுவது, பசித்தோர்போடு உணவை பகிர்ந்து கொள்வது, இவையெல்லாம் நோன்பு இருக்கும் பொழுது அழகான ஒரு செயல்பாடு அமைய. பிறர் அன்பு காரியங்களுக்கு பயன்படும் விதத்தில் நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் சொன்னீங்க. அதே சமயத்தில் தனிப்பட்ட விதத்தில் ஆன்மீக வாழ்வுக்கும் நோன்பு துணை புரியும். இறைவனை மையப்படுத்த மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று, நான் கடவுளை சார்ந்திருக்கிறேன் என்று நம்மையே நினைவுபடுத்தி கொள்ளவும் நோன்பு தனிப்பட்ட விதத்தில் உதவும். அதோடு சேர்ந்து கூட நாம் துன்புறுகின்ற மனித இனத்தோடு நாம் ஒன்றிணைகிறோம். நம்மே துன்பப்பட்டால்தான், பசியாக இருந்தால்தான் மற்றவருடைய பசி என்னவென்று புரிந்து கொள்ளவும் நமக்கு உதவும். கடவுளுடைய மகிமைக்காக மனிதருக்கு அன்பை வெளிப்படுத்த துன்புறுகின்ற மனுக்குலத்தோடு இணைய இப்படியெல்லாம் நம்முடைய நோன்பு நிச்சயமாக துணை புரியணும். அடுத்தது இந்த 3வது முக்கிய தூணாக இருப்பது இந்த தவக்கால பக்தி முயற்சிகளில் பிறர் அன்பு செயல்கள், தான தர்மம் செய்வது, மனமுவந்து செய்வது. அதையும் இந்த காலத்தில் ஆண்டாண்டு காலமாக திருச்சபையில் நாம் செயல்படுத்தி வந்திருக்கிறோம். தோபியா புத்தகத்தினுடைய பின்னணியில் பார்க்கும் பொழுது தர்ம காரியங்கள் செய்வது நம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாகவும் பாவங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியதாகவும் கூட அமையும் அப்படின்னு சொல்லுது. ஏழைகளுக்கு இறங்குறவன் கடவுளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறான் என்று சொல்லி விவிலிய வசனங்கள் சொல்லுகிறது. தாராள உள்ளத்தோடு ஏழைகள் பாலும் துன்புறுவோரும் தேவையில் இருப்போதும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தவக்காலம் அர்த்தமுள்ளதாக மாறும். இந்த கொடுக்கக்கூடிய இயல்பு என்பது இஸ்ரேல் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக 10ல் 1 பகுதி கொடுக்கணும். இணைச்சட்ட நூலில் 26 பார்க்குறோம். நீ இந்த காணிக்கையெல்லாம்
ஏன்னா 10ல் 1 பகுதியை கொண்டு வரணும், எல்லாவற்றையும் கொண்டு வரணும். அது தானியமாக இருக்கலாம், ஆடு மாடாக இருக்கலாம், நீ சேர்க்கக்கூடிய எதுவாக இருக்கலாம். 10ல் 1 பகுதி கடவுளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த பகிர்தலினுடைய நிலையில் 10ல் 1 பகுதியை கடவுளுக்கு கொடுத்து இன்னொரு பகுதி ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதுதான் யூதர்களுடைய மரபு. அதனால தான் தோபியத்தை வந்து அழகா சொல்லுவாரு, உனக்குரிய செல்வத்திற்கு ஏற்ப தர்மம் செய். உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, சிறிது செல்வமே இருப்பின் சிறிது கொடு, ஆனால் தர்மம் செய்ய தயங்காதே. தர்மம் செய்ய தயங்காதே. நீ தர்மம் செய்ய, ஆனால் தம்பட்ட அடிக்காத. அதனால தான் வந்து நற்செய்தியில் நான் வந்து அழகா வாசிக்கிறோம், நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும், மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு தருவார். இப்ப நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய ஆலயங்களுக்கு நிறைய பேர் தாராள உள்ளத்தோடு உதவி செய்யறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க. ஆனா வந்து அவங்க பேர் பெருசா கொட்டை எழுத்துல போடணும்னு பாக்குறாங்க. எருசலேம் தேவாலயத்துல சேம்பர் ஆஃப் த சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை இருந்துச்சு. அந்த அறையில் என்ன செய்வாங்கன்னாக்க, தான தர்மங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க விரும்புவர்கள் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக போய் அந்த ஆலய அதிகாரிகளிடம் ஏழைகளுக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த அமைதியாளர்களின் கொடை அறையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த சம்மந்தப்பட்டவங்களும் அந்த பொருளை வாங்கிட்டு ஏழைகளுக்கு மறைமுகமாக செய்வாங்க. இதனால் யார் கொடுத்தாங்க, யார் பெற்றுக்கொண்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாம் என்ன பல சமயத்தில் சொல்கிறோன்னா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலப்பா, நான் நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் விவிலிய ஆன்மீகம் என்ன, நீ வந்து கெட்டது செய்யாதனால் மட்டும் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக முடியாது. நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தால் அது பாவம். பசியாயிருந்தேன் உண்ண கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன் குடிக்க கொடுக்கவில்லை. உன்னுடைய தேவைக்கு மேலே சாமி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா வந்து நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் வழியாக ஆண்டவர் அடுத்தவர்களுக்கு அன்பு காட்ட ஆசைப்படுகிறார். மதர் தெரேசா சொல்லுவாங்க, கிவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் காயப்படும் வரை கொடுங்கள், அல்லது கொடுப்பது உங்களுக்குள்ள ஒரு காயத்தை உருவாக்கணும். நான் கொடுக்குற பொருளில் வந்து என்னுடைய தியாகம் அடங்கியிருக்கணும், அப்போ தான் உண்மையான தியாகம். சில சமயத்தில் தேவையிலிருந்து மிகுதியாக கொடுப்பாங்க, அது வந்து கொடுத்தலுக்கு அவ்வளோ பெரிய பலன் கிடையாது. இந்த தவக்காலத்தின் 40 நாட்களிலும் அப்பாவும் அம்மாவும் குழந்தைங்களும் ஒன்றாக சேர்ந்து குடும்ப ஜபம் ஜபிக்கிறதே ஒரு பெரிய வல்லமையான ஒரு காரியமாக அமையலாம். குடும்ப ஜபத்தை நம்ம வலியுறுத்தினோம்னாக்க அது ஒரு பெரிய, வீட்டில் அடுப்பு எரியுதோ இல்லையோ மெழுகுத்தி எரியணுன்ற ஒரு வைராக்கியம் மனசுக்குள்ளே இருந்துச்சுனாக்க அந்த 40 நாள் ஒரு சிறப்பாக அமையும். அதே போல் குடும்ப உறவுகளை சீர்படுத்தலாம். கணவன் மனைவியோ, பிள்ளைகள் பெற்றோரோ, அல்லது பிள்ளைகளுக்கு இடையேயோ குடும்ப உறவுகளை அவங்க சரி செய்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, தவக்காலம் இறைவனின் இரக்கத்தின் காலம், அருளின் காலம். ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, உள்ளம் தொடப்படுவது, மனம் மாறுவது, நல்ல வழியில் பயணிப்பது. விபூதி புதனன்று தொடங்கி பாஸ்கா பெருவிழாவில் முடிகிறது இந்த 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் வீணாய் போய்விடக்கூடாது. அருளின் காலம் இதுதான், இதை வீணாக்க வேண்டாம் என்று கெஞ்சி கேட்கிறேன் என்றார் பவுலடியார். இந்த நாட்களில் நாம் பங்கு பெறுகின்ற திருப்பலி, திருவழிபாடு, நாம் பங்கு பெறுகின்ற சிலுவை பாதை, நாம் செய்கின்ற தர்ம காரியங்கள், நம்முடைய உபவாசம் எல்லாம் எல்லாவற்றை விட இறைவனை நாம் அன்பு செய்ய, ஒருவரை அன்பு செய்ய, இவ்வாறு விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நலமே நாம் வாழ துணை புரியனவாக இருக்க வேண்டும் என்பதுதான் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் விடுக்கின்ற செய்தி. மீண்டும் உங்களை வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற நிகழ்ச்சி வழியாக சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுகிறோம். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.